ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நமக்கு குளிர்காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன ஆகும்னா ஜலதோஷம், சளி, இருமல் போன்ற வியாதிகள் வந்து எல்லாத்துக்கும் வரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குளிர்காலத்தில் மோஸ்ட்லி வந்துட்டு கிருமிகள் பெருக்கம் தான் காரணம். கிருமிகள் குளிர்காலத்தில் அதிகமாக பெருகிறத கண்டு வந்து புகுந்து நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுத்த கண்டோம். உடலில் வந்து வெள்ளை அணுக்கள் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை அணுக்கள் தான் சளி பிடித்தாலோ நமக்கு உடம்புல வந்து பாதிப்பு ஏற்பட்டாலோ எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி போராடுமே. ஆனால் நம்ம வந்து அந்த டயத்தில் நம்ம மாத்திரைகளை சாப்பிட்டா வெள்ளை அணுக்கள் வந்துட்டு எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். பூஸ்டப் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. வெள்ளை அணுக்கள் வந்து பயனிலிருந்து தான் போகும். மாத்திரைங்கிறதுலாம் சும்மா சைடு எஃபெக்ட் தான். மாத்திரை சாப்பிட்றதுனால தான் நமக்கு சளி ஜுரம் நிற்கிது அப்படின்னா அது வந்து முழுசாக கிடையாது. ஒரு 50% வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு 50%க்கு வந்து அந்த வெள்ளை அணுக்களை அழிக்கத்தான் செய்யும். ஆனால் இயற்கையாகவே வந்து நம்ம மருந்து வந்து செயல்பட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வெள்ளை அணுக்களுக்கு பூஸ்டப் கொடுத்து ஆக்டிவாக செயல்படும். அதே சமயம் வந்துட்டு நமக்கு நோய்கள் ஏற்பட்டாலும் இந்த குளிர்காலத்தில் வெள்ளை அணுக்கள் வந்து போராடி எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அந்த நோய்களை வந்து இல்லாமல் ஆக்கிடும். அதுக்கு சில இயற்கையான மருந்து வகைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். குளிர்காலத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி சளி, இருமல், அப்புறம் வந்துட்டு வறட்டு இருமல், அப்புறம் காய்ச்சல், இது போன்ற ஜலதோஷம் இது போன்றதெல்லாம் வரும். இப்போ நான் சொல்கிறத வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இருமல், சளி, ஜலதோஷத்துக்கு இது நல்ல மருந்து அமையும். கொய்யாப்பழம் வந்துட்டு எல்லா நம்ம சாப்பிடுவோம், இயற்கையானது தான். கொய்யாப்பழத்தை வந்துட்டு மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, மிளகுத்தூள் போட்டு சும்மா தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, கொய்யாப்பழத்தை வந்துட்டு கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி மிளகுத்தூள் தொட்டு சாப்பிட்டாலே நுரையீரலில் உள்ள சளி வந்து வெளியேறிடும். இருமல் பிரச்சனையில் வந்து தீர்வு உடனே உங்களுக்கு கிடைக்கும். இருமல் உள்ளவங்க இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கொய்யாப்பழம் வந்து இயற்கையானது தான், நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே கிடைக்கும், ஈஸியானதும் கூட. ஸோ இதை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். அப்புறம் வெற்றிலை சாறு இருக்குல்ல, அந்த வெற்றிலை சாறை எடுத்து தேன் கலந்து கொடுத்தாலும் இருமல்லேருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், இயற்கையானது தான். அப்புறம் 1 டம்ளர் அன்னாசி பழச்சாறு இருக்குல்ல, அதோட மிளகுத்தூள் சேர்த்து தினமும் நம்ம வந்து குடிச்சு வந்தால் உடல் சோர்வு மற்றும் சளித்தொல்லை வந்துட்டு குணமாகும். ஸோ இது 3யுமே செய்யுங்க. இது 3மே வந்துட்டு ஜலதோஷம், இருமல், உடல் சோர்வு, இது மாதிரி இந்த காலகட்டத்துக்கு, அதாவது குளிர் காலகட்டத்துக்கு ஒரு ஏதுவான மருந்து தான். இது மருந்து கிடையாது, நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஐட்டம் தான். ஸோ செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.